சில பேருக்கு வந்து இந்த குபேர யோகம் இருக்குல்ல சார், அது 20 வயசுக்கு மேல 30 வயதுக்கு மேலதான் ஆக்டிவேட் ஆகும் நிறைய பேர் சொல்றதை கேட்க முடியுது. அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு மாதிரி மாறுபடுமோ? மாறுபடுமா? அதாவது அவங்க ஜாதத்துல சுக்கிரனும் குருவும் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்காங்கன்னு இருக்கு. லக்கணங்கிறது முத கட்டம், சரியா? சுக்கிரன் அளவான பணம், குரு மிதமிஞ்சிய பணம். இவங்க எவ்வளவு தூரம் தள்ளி இருக்காங்கிற லாஜிக் வச்சிருக்கு. 6 கட்டம் தள்ளி போயிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சு. 60 வயசுக்கு அப்புறம் தான் காசு. ஆனா 60 வயசு மேல பயன் இருக்காது இல்ல? அது அவங்க ஜாதத்துல பாதகாதிபதி லக்னத்துக்கு தொடர்பு இருக்கும். பல்லு போனதுக்கு அப்புறம் பட்டாணி திங்கிற யோகம் இருக்கும். புரியுதா இல்லையா? ஆனா அது முன்னாடி கொண்டுட்டு வர முடியுமா சார்? அந்த எப்படி நகர்த்த முடியும்? கட்டணும்னு கண்டக்டரா பின்னாடி வாங்க சொல்றதுக்கு அதெல்லாம் இல்ல. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் நகர்த்தால முடியாது. அவங்க ஜாதகத்துக்கு அந்த நேரம் தசாபுக்தி வரும்போது சில பேருக்கு இந்த குருவும் சுக்கிரன் பின்னாடி போய் யோகம் இல்லாத ஜாதகம்லாம் இருக்கு. இப்போ எனக்கு லக்னத்திலே சுக்கிரன் பிறக்கும்போது நல்ல ஒரு செல்வந்தரான இடத்து குடும்பத்துல நான் பிறந்தேன். அது எனக்கு குரு போய் 8வது கட்டத்துக்கு வந்துருச்சு. எனக்கு நடந்த தசாபுத்திக்கு எல்லாமே பின்னாடி போயிருச்சு. ஸோ எனக்கு பின்னாடிதான் எனக்கு 49 வயசுக்கு அப்புறம் ஆதனுக்கு வந்ததுக்கு எனக்கு யோகம். புரியுதா இல்லையா? 50 வயசுல இங்க வர்றேன். இப்போ 4 வருஷம் போயிட்டு இருக்கு. இப்போ 4வது வருஷம் வந்தாச்சு ஆதனுக்கு வந்து. இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு யோகம். இது ஆல்ரெடி பிரபஞ்சம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அதன் பிரகாரம் தான் நடக்கும். எதுவும் மாதிரி வராது.